Hi students, நம்ம ஹைவே இன்ஜினியரிங் இந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இதில் நமக்கு நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா, ஹைவேவுடைய மெட்டீரியல்லாம் என்ன, சில அது ஒரு எப்படின்னா டெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அக்ரிகேட் யூஸ் பண்ணுவாங்க, சில பிட்டுமன், சில இதே மாதிரி டார் யூஸ் பண்ணுறது. இந்த மெட்டீரியல்ஸுக்கான டெஸ்டிங் என்னென்ன டெஸ்ட் பண்ணுறாங்க, சரிங்களா, அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் திங் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, இதில் சப்கிரேடுன்னு கொடுத்துருக்காங்க. சப்கிரேடுனா என்ன அப்படின்னா, இதான் நமக்கு ரோடுடைய நேச்சுரல் ஃபவுண்டேஷன். அதாவது இப்போ நமக்கு இப்படி ரோடு இருக்குது, சரி, அங்கே தான் நம்ம வெஹிக்கிள் ட்ராவல் ஆகுது அப்படின்னா, இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சம் லேயர்ஸ் இருக்கும். சரி, என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, சப்கிரேட் இருக்கும், அதுக்கப்புறம் சப் பேஸ் இருக்கும், சரி, அதுக்கப்புறம் பேஸ் கோர்ஸ் இருக்கும், ஃபைனலாக வியரிங் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது சர்ஃபேஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ இருக்கிறதுலே வந்து லோயஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா சப்கிரேடு. சரிங்களா, இதான் என்ன அப்படின்னா இதோடைய ஃபவுண்டேஷன் கூட சொல்லலாம். சப்கிரேட் இருக்குது, அதுக்கப்புறம் சப் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, எஸ்பின்னு எழுதிக்கங்க. தென் சப் பேஸு, பேஸு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் கோர்ஸ் அல்லது வியரிங் கோர்ஸ். இதான் வந்து நம்ம வெஹிக்கிள் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸ். சரி, இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல இதை அப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ரோட்ல நமக்கு அதனுடைய கிராஸ் செக்ஷன் பார்ப்போம். சரிங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்கிரேடை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்கிரேடுனா என்ன அப்படின்னா லோயஸ்ட் பார்ட்டு, அதான் நேச்சுரலாக ஃபவுண்டேஷன். நம்மளுடைய ரோடுடைய ஃபவுண்டேஷன் சொல்றாருந்தா அதை தான் சொல்ல முடியும். சரிங்களா, இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரோடுல இருந்து எல்லா பேமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா லோட்ஸையும் என்ன பண்ணுது அப்படின்னா ரிசீவ் பண்ணுது. சரிங்களா, இப்போ நம்ம வெஹிக்கிள் போகக்கூடிய வெஹிக்கிள் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா அந்த லோட்ஸ் எல்லாமே எங்க எதுக்கு போகும் அப்படின்னா இந்த சப்கிரேடுக்கு தான் போகும். சரி, அதை தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. அதோடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்குவேட் சப்போர்ட் டு பேமெண்ட், நம்மளுடைய பேமெண்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடியது சப்கிரேடு தான். அதே மாதிரி சஃபிஷியன்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கும், எந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலுமே சரிங்களா அந்த சப்கிரேடுடைய ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கணும். அதே மாதிரி லோடிங் கண்டிஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த சப்கிரேட்ல என்னென்ன டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதனுடைய மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன் கேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது கே ஈக்குவல் டு பி பை டெல். பிங்கிறது ப்ரெஷரு, டெல்லுங்கிறது டிஃபார்மேஷன். சரிங்களா, அப்போ இந்த அதனுடைய சப்கிரேட் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. எது மூலமா டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிளேட் பியரிங் டெஸ்ட். சரிங்களா, இது மூலமா என்ன பண்றாங்க, ஒரு சப்கிரேடுடைய ரியாக்ஷன் என்ன சரிங்களா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றாங்க. சரி, இந்த பிளேட் பியரிங் டெஸ்ட் எப்படி பண்றாங்க சரிங்களா, அதே மாதிரி இதுல என்னென்ன எவால்வேட் பண்றாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இதனுடைய ரியாக்ஷன், அதாவது சப்கிரேட் ரியாக்ஷன் எவ்வளோ, அதே மாதிரி எலாஸ்டிசிட்டி ஆஃப் சாயில் என்ன, இது இதில் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சரிங்களா, இதை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷனை நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் பண்ணணும் சரிங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாயிலுடைய எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்குது சரிங்களா, அதுக்கப்புறம் அதோடைய சப்கிரேட் ரியாக்ஷன் எப்படி இருக்குங்க பார்ப்பான். சரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் நம்ம என்ன டயாமீட்டர் ஆஃப் த பிளேட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் பண்ணிடுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இந்த பிளேஸில் ரோடு போடுறோம் அப்படின்னா இதில் நம்ம கொஞ்சம் தூரம் எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்துருவாங்க. பண்ணி எடுத்துட்டு அந்த சாயில் சரிங்களா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி பிளேட்டை வச்சு அதனுடைய பியரிங் கெப்பாசிட்டி என்ன, அந்த சாயிலுடைய பியரிங் கெப்பாசிட்டி என்னங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, அது மூலமாக நமக்கு இந்த சப்கிரேட் ரியாக்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. சரிங்களா, இதில் என்னென்ன அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுறாங்கிறத இதில் கொடுத்துருப்பான். சரிங்களா, இது நம்ம
தியரிட்டிக்கல் எக்ஸாம் எழுதுறதா இருந்தால் இதோடைய ஒவ்வொரு டேமையும் நம்ம படிக்கணும். சரிங்களா? நம்ம அப்ஜெக்டிவ் எக்ஸாம் தான் எழுதுறோம். அதாவது இந்த சாயில என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி பிளேட்டை வச்சு இதுக்கு மேலே அந்த ஜாக் மூலமாட்டு நமக்கு லோடு அப்ளை பண்ணி பார்க்குறான். சரி, அந்த சாயிலுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறான். சரிங்களா? அது ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த சாயிலை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, அல்லது அந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிகேட்ஸ் அதிகமாக ப்ரொவைட் பண்ணி ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு தான் அந்த டெஸ்ட் பண்றாங்க. சரி, இதனுடைய இந்த பிளேட் டயா வந்து நமக்கு 75, 30 சென்டிமீட்டர் இதுவுமே வேரியஸ் சென்டிமீட்டர்ல இருக்கும். அந்த டயாமீட்டர் வந்து அந்த பேமெண்ட்டை பொறுத்தாதான் அந்த ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? லார்ஜ் ஏரியாவாக இருந்தால் 70 யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு ஸ்மால் ஏரியாவில் பண்ணுறாங்கன்னா 30 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. காமனாக நமக்கு 30 சென்டிமீட்டர் டயா பிளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பிளேட் பியரிங் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லோடு, அதே மாதிரி செட்டிங் ப்ரெஷர், சரி அந்த ரெண்டையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. லோடை பொறுத்த வரைக்கும் 320 kg, அதாவது 75 சென்டிமீட்டர் பிளேட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 320 kg நமக்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த லோடை செட் பண்ணிடுவாங்க. சரி, நம்மளுடைய காஜில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லோடை செட் பண்ணிவிட்டு அதை கிராஜுவலாக அந்த சாயில் அப்ளை பண்ணி அது எப்படி டிஃபார்மேஷன் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போ நமக்கு இந்த லோடு டிவைடட் பை டிஃபார்மேஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், அதனுடைய கே சப்கிரேட் ரியாக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, அந்த சப்கிரேட் ரியாக்ஷன் எந்த யூனிட்ல சொல்லுவாங்க அப்படின்னா kg/cm³ அல்லது Nm/mm³ சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இதுலயே நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா செட்டில்மெண்ட்டா நமக்கு ஸ்டாண்டர்டா செட் பண்ணிடுவாங்க, 1.25 mm செட் பண்ணிடுவாங்க. அப்போ செட்டில்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா டெல்லுடைய வேல்யூ. அப்போ அது எவ்வளோ ப்ரெஷரை வந்து அது கேரி பண்ணுதுங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா லோடை டெஸ்ட் பண்ணிட்டு, அதாவது ப்ரெஷரை வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, எவ்வளோ டிஃபார்மேஷன் ஆகுதுங்கிறத பார்ப்பாங்க. சரி, அந்த ப்ரெஷருங்கிறது எவ்வளோ அப்படின்னா 0.7 kg/m³ சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பொசிகன்ஸ் ஈக்குவேஷன், அதாவது செட்டில்மெண்ட்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணக்கூடிய இந்த ஈக்குவேஷன் மூலமா அந்த சாயிலுடைய எலாஸ்டிசிட்டி என்ன அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றது. சரி, நம்ம ஏற்கனவே சொன்னோம் பிளேட் பியரிங் டெஸ்ட்டா ரெண்டு பண்றாங்க. ஒன்று என்னது சப்கிரேட் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அதோடைய சாயிலுடைய எலாஸ்டிசிட்டி. இந்த எலாஸ்டிசிட்டிக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஃபிளெக்சிபிள் பிளேட்டா இருந்ததுன்னா 1.5 BA/10. சரி, பிங்கிறது அந்த ப்ரெஷர் பிளேட்டு, ஏங்கிறது ரேடியஸ் ஆஃப் பிளேட், டெல்லுங்கிறது என்ன அப்படின்னா அது எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா? இது எப்போ ஃபிளெக்சிபிள் பிளேட்டா இருந்தது அப்படின்னா. இதே ரிஜிட் பிளேட்டா இருந்தது அப்படின்னா 1.18 BA/10. சரிங்களா? இந்த ப்ரெஷர் ஆன் த சர்ஃபேஸ் நாட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட், யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா தான் ரிஜிட் பிளேட் மூலமாக தான் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன பிளேட் யூஸ் பண்ணாங்கன்னா ஃபிளெக்சிபிள் பிளேட். யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை அப்படின்னா ரிஜிட் பிளேட் யூஸ் பண்ணுறாங்க. சரி, அந்த ரெண்டு தான் இதுக்கான டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மைல்டு ஸ்டீல் பிளேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அபோவ் ஈக்குவேஷன் எப்போ வேலிட் அப்படின்னா இந்த ஹோமோஜீனியஸ் சிங்கிள் லேயராக இருக்கும்போது மட்டும்தான். அதாவது அந்த சாயில் எப்படி இருக்கணும், ஹோமோஜீனியஸாக இருக்கணும், ஒரு சிங்கிள் லேயராக இருக்கணும் அந்த. சரிங்களா? அப்போ மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்மளால யூஸ் பண்ணி எலாஸ்டிசிட்டி ஆஃப் சாயிலை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம சாயில பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல ஒவ்வொரு லேயருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயிலும் இருக்கும். சரிங்களா? நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸில் அந்த சாயிலுடைய கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் சேஞ்ச் ஆகும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபுல் டெப்த்துக்கு இருக்கும். சில பிளேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெப்த்துக்கும் சில கொஞ்சம் வேரி ஆகிட்டே போகும் சாயிலுடைய டைப்ஸ். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் லேயராகவே இருக்கும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கே வேல்யூ வந்து ஸ்மால் பிளேட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ சம் கரெக்ஷன் வரும். அதனால தான் ஐஆர்சி போர்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா 75 சென்டிமீட்டர் டயாவே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சரி, அதே மாதிரி நம்ம 75
யூஸ் பண்ணோம் அப்படின்னா 0.7 எடுத்துக்கணும். அதே இது 30 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 0.5 எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா, அந்த லோடு ப்ரெஷர். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சிபிஆர் டெஸ்ட் பண்றாங்க. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எவாலுவேட்டிங் ஸ்டெபிலிட்டி ஆஃப் சாயில், சப்கிரேட் அண்ட் அதர் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட். சரி, நம்மளுடைய சப்கிரேட் உடைய ஸ்டெபிலிட்டியை செக் பண்றதுக்கு சிபிஆர் டெஸ்ட். சரி, அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த பிளேட் பியரிங் டெஸ்ட் எதுக்கு பண்றாங்க அப்படின்னா ரியாக்ஷன், சப்கிரேட் உடைய ரியாக்ஷன் என்ன, சாயிலுடைய எலாஸ்டிசிட்டி என்னங்கிறது. சிபிஆர் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா அதனுடைய ஸ்டெபிலிட்டியை எவாலுவேட் பண்றது. சரிங்களா, அதே மாதிரி இப்போ நமக்கு ஒரு ஃபிளெக்சிபிள் பேமெண்ட் போடுறோம் அப்படின்னா எவ்வளவு திக்னஸுக்கு போடணுங்கிறதையும் நமக்கு எது மூலமா தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா அந்த சிபிஆர் டெஸ்ட் மூலமா தான் பண்ணுவாங்க. சரி, அந்த சிபிஆர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் லேப்லையும் பண்ணுவாங்க, ஃபீல்ட்லையும் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாயிலுடைய ஸ்டெபிலிட்டி என்ன, ஸ்ட்ரென்த் என்னங்கிறத மட்டும் தான் இதுல டெஸ்ட் பண்ண முடியும். சரி, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்மளால செக் பண்ண முடியாது. அதோடைய பெர்மபிலிட்டி என்ன, சரிங்களா, அதே மாதிரி அதோட இன்டர்னல் ஃபிக்ஷன் என்ன, கொயிஷன் என்ன, இதே மாதிரி ஷியரிங் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்மளால செக் பண்ணவே முடியாது. சரிங்களா, அதே மாதிரி இந்த டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி 20 mm சீவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீவ் பண்ணிக்கிடுவாங்க சாயில. சரிங்களா, அதுக்கப்புறம் இதோட ப்ரொசீஜர் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது என்ன பண்றாங்க, சப்கிரேட் சாயிலுடைய ஸ்டெபிலிட்டியை செக் பண்றாங்க. இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, இது டெஸ்ட் பண்ணும்போது சரிங்களா பெனிட்ரேஷன் மெத்தட்ல தான் பண்ணுவாங்க. சரி, அதாவது நம்மளுடைய சாயில் இப்படி இருக்கு அப்படின்னா அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபைனா மோல்டில் எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா, அதை என்ன பண்ணிடுவாங்க 4 days ஸ்ட்ரோக் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா, அதாவது தண்ணியில் நம்ம ஸ்ட்ரோக் பண்ணி வச்சுக்கிறது வாட்டரில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் 5 mm டயா இருக்கக்கூடிய ஒரு நீடின் மூலமாட்டு பெனிட்ரேஷன் பண்ணுவாங்க. 1.25 mm per மினிட்டுக்கு பெனிட்ரேஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, அப்போ அதனுடைய ஸ்டெபிலிட்டி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதோடைய அந்த லோடுடைய வேல்யூ வேரிஸ் ஆகிட்டே போகும். சரி, அதுக்கேற்றபடி கிராஃப்ஸும் நமக்கு ட்ரா பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த சிபிஆர் உடைய வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்க அப்படின்னா B2.5 அதாவது 2.5 அல்லது 5 mmக்கு நமக்கு பெனிட்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்டா நமக்கு 2.5 அல்லது 5 mmக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதால என்ன பண்ணுவாங்க டிவைட் பண்ணி 100 மல்டிப்ளை பண்ணிக்கிடுவோம். சரிங்களா, இப்படிதான் நமக்கு இந்த சிபிஆர் உடைய பெர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, ஸ்டெபிலிட்டி வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. சரி, இதுல எப்படி இருக்கணும் அப்படின்னா சிபிஆர் 2.5 உடைய வேல்யூ தான் 5 அதிகமா இருக்கும். சரிங்களா, இது ஒரு கண்டிஷன். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டர்டு லோடு யூஸ் பண்ணும்போது சரிங்களா அந்த கிரஸ்டு ஸ்டோனுக்கு பெனிட்ரேஷன் வந்து 2.5 mm அல்லது 5 mm பண்றோம் அப்படின்னா எவ்வளோ லோடு அப்ளை பண்ணணும், எவ்வளோ ஸ்ட்ரெஸ். சரி, அந்த ரெண்டுமே ஸ்டாண்டர்டா நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டுட்டே இருப்பான். இப்போ 2.5 mm கேட்டாங்க அப்படின்னா 1370. சரிங்களா, இதான் ஸ்டாண்டர்ட் லோடு அப்ளை பண்ணுவாங்க. அதே ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னா 70. அதே 5 mm பெனிட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா 2055 ஸ்டாண்டர்ட் லோடு. ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்படின்னா 105 kg/cm². சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அக்ரிகேட். நம்ம சப்கிரேட்ல வந்து நேச்சுரல் ஃபவுண்டேஷன் அப்புறம் சப்பேஸ்ல நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி, நான் அடுத்த லேயர் ஏதாவது தான் இருக்கும், சப்பேஸாக தான் இருக்கும். இந்த சப்பேஸ்ல மெயினாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அக்ரிகேட் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அந்த அக்ரிகேட்டுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி பேமெண்ட்டுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். சரிங்களா, ஃபிளெக்சிபிலிட்டி பேமெண்ட் அப்படின்னா நம்ம பிடுமன் மூலமா பேமெண்ட் போடுறோம்ல அதை ஃபிளெக்சிபிலிட்டி பேமெண்ட்னு சொல்லுவாங்க. ரிஜிட் பேமெண்ட் அப்படின்னா காங்கிரீட்ல ரோடு போடுவாங்கல்ல அதான் என்ன அப்படின்னா ரிஜிட் பேமெண்ட். சரிங்களா, அப்போ நமக்கு சப்பேஸ்ல என்ன பண்றாங்கன்னா அக்ரிகேட் யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த அக்ரிகேட்ல என்னென்ன டெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா, நமக்கு ஹார்ட் அக்ரிகேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த வியரிங் கோர்ஸை விட சுப்பீரியரா இருக்கணும். சரிங்களா, நம்மளுடைய பேஸ் கோர்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இதுல வந்து சரி அதாவது சப்பேஸ்லயும் அக்ரிகேட் தான் யூஸ் பண்ணுவாங்க, அது லார்ஜ் டயாவா இருக்கும். அதுக்கப்புறம்
பேஸ் கோட்ஸ்லேயே நமக்கு அக்ரிகேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட கொஞ்சம் ஸ்மாலர் டயாவாக இருக்கும். சர்ஃபேஸ் கோட்ஸில் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிடுமன் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அக்ரிகேட்டோடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா டஃப்னஸ். சரிங்களா? இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல இந்த அக்ரிகேட்ல என்னென்ன டெஸ்ட் பண்றாங்க சரிங்களா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருக்கோம். சரிங்களா? நான் இதுல வந்து என்னென்ன டெஸ்ட் எது எதுக்கு பண்றாங்கிறத மட்டும் சொல்றேன். நீங்க நம்ம அந்த கிளாஸஸும் நம்மளுடைய வெப்சைட்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையே பார்த்துக்கோங்க. சரிங்களா? டீட்டெயிலாக நம்ம அதில் சொல்லியிருக்கோம். இப்போ டஃப்னஸை பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அக்ரிகேட்டுடைய டஃப்னஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே இது நமக்கு இந்த வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வேரி கோர்ஸாக இருந்தால் லெஸ் தேன் 35 இருக்கணும், பேஸ் கோர்ஸாக இருந்தால் லெஸ் தேன் 45 இருக்கும். நெக்ஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்னா சவுண்ட்னஸ் டெஸ்ட். சரிங்களா? இது ஒரு அக்ரிகேட்டுடைய வியரிங் ஆக்ஷன், வெதரிங் ஆக்ஷன் எப்படி இருக்குது சரிங்களா அதை செக் பண்ணக்கூடியதான் சவுண்ட்னஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய அக்ரிகேட்டில் சம் சொல்யூஷன்ஸை ஆட் பண்ணுவாங்க. சோடியம் சல்ஃபேட் இல்லை மெக்னீசியம் சல்ஃபேட்டை ஆட் பண்ணுவாங்க. தென் என்ன அப்படின்னா சோடியம் சல்ஃபேட் வந்து 12% கம்மியாக தான் இருக்கணும். அதே மாதிரி மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து லெஸ் தென் 18%. இது கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா சேஃப் டெஸ்ட். அது பெட்டர் ஷேப்ல இருக்கணும், சில அது ஆங்குலர் ஷேப்ல இருக்கணும். அதுக்கு நமக்கு ஃபிளாகினஸ் எலாங்கேஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. சில அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டையும் பற்றியும் நம்ம பில்டிங் மெட்டீரியல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். இதில் நான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? அந்த எலாங்கேஷனை பொறுத்த வரைக்கும் லென்த்தை நமக்கு செக் பண்ணுவாங்க. ஃபிளாகினஸை பொறுத்த வரைக்கும் திக்னஸை செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்து, கிரஸ்ஸிங் ஸ்ட்ரென்த். சரிங்களா? அந்த இது என்னன்னா அக்ரிகேட் கிரஸ்ஸிங் டெஸ்ட். அது மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா அக்ரிகேட்டுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத செக் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ஐஆர்சி ரெக்கமெண்டேஷன் படி பேஸ் கோர்ஸா இருந்தால் நாட் கிரேட்டர் தென் 45% இருக்கணும். சர்ஃபேஸ் கோர்ஸா இருந்ததுன்னா 30% மேலே இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட்னஸை பொறுத்த வரைக்கும் எல்ஓஎஸ் ஆங்கிள், 12 அப்ராஷன், டேரி அப்ராஷன், இது மூலமா அக்ரிகேட்டுடைய ஹார்ட்னஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து நமக்கு ஒரு குட் அக்ரிகேட்டுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.2 to 0.9 இருக்கும். சரிங்களா? 2.6 to 2.9 இருக்கும். அதுமாதிரி வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து நாட் கிரேட்டர் தென் 0.6%. சரிங்களா? அதுக்கப்புறம் அதனுடைய ஆங்குலர் நம்பர், சரிங்களா, அதனுடைய ரவுண்டட் அக்ரிகேட் வந்து நாட் எக்ஸீட் எனி அக்ரிகேட் மெஷர் த வாய்ட்ஸ் எக்ஸஸ் ஆஃப் ரவுண்டட் அக்ரிகேட். ரவுண்டட் அக்ரிகேட் அதிகமாயிருந்தா வாய்ஸ் அதிகமாயிரும், வாய்ட்ஸ். சரிங்களா? அந்த வாய்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 33% தான் இருக்கும். அப்போ 67லேருந்து அந்த வாய்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிடுவாங்க. ஹையர் ஆங்குலராக இருந்தது அப்படின்னா, ஹையர் வேல்யூவாக இருந்ததுன்னா ஆங்குலர் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஆங்குலாரிட்டி நம்பர் என்ன அப்படின்னா 0 to 11 சொல்லுவாங்க. எப்பவுமே ஹோல் நம்பராக தான் இது எடுத்துக்கணும். சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிடுமன் அட்கஷன் டெஸ்ட். அதாவது இப்போ நம்ம அக்ரிகேட்டையும் பிடுமனையும் ஆட் பண்றோம் அப்படின்னா அந்த ரெண்டும் எப்படி ரெண்டும் வந்து என்ன ஆகுது, அந்த ரெண்டுக்கான அட்கஷன் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவாங்க. சரிங்களா? இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் இம்ப்ரெஷன் டெஸ்ட் மூலமா பண்றாங்க. சரிங்களா? அதாவது இப்படி அக்ரிகேட் இருக்குது, அக்ரிகேட்ஸ் மூலம் நம்ம என்ன பண்ணுவோம், பிடுமனை ஊத்துறோம். சரி, அந்த பிடுமனும் அக்ரிகேட்டும் சேர்ந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றக்கூடியதான் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் இம்ப்ரெஷன் டெஸ்ட். சரிங்களா? இதோடைய வேல்யூ என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா 5% விட அந்த ஸ்ட்ரிப்பிங் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது அக்ரிகேட் வந்து பிடுமன்லேருந்து வெளியே போயிடக்கூடாது. சரிங்களா? நாட் எக்ஸீட் 5%. 5% மேலே எக்ஸீட் ஆகாத அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிடுமன்ஸ் வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து எல்லாம் இது நல்லா இருக்கும், என்ன சொல்றது, பைண்டிங் நல்லா இருக்கும் பிடுமன்ஸ்க்கு. சரிங்களா? பிடுமன்ஸுடைய பைண்டிங் நல்லா இல்லை அப்படின்னா அக்ரிகேட் அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியே போயிடும். ஓகே, இதுக்கப்புறம் இந்த பிடுமன்ஸ் என்னென்ன டெஸ்ட் பண்றாங்க.
ஓகே, நமக்கு பிடிமன்னா என்னன்னு தெரியும். நேச்சுரலாக நம்மளுடைய நேச்சுரல் அல்லது ஆர்டிஃபிஷியலாக இதை அப்டேட் பண்ணுவாங்க. பெட்ரோலத்துல இருந்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிடிமண்ணை எடுக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆஸ்பால்ட்டு, டாரு. ஆஸ்பால்ட்டுங்கிறது அது பிடிமண்ல இருந்து வரக்கூடிய ஒரு இன்னட் மெட்டீரியல் தான். பெட்ரோல்ல இருந்து பிடிமண் எடுப்பாங்க, பிடிமண்ல இருந்து ஆஸ்பால்ட் எடுப்பாங்க. சில டாருங்கிறது என்னது, ஒரு விஸ்கஸ் லிக்விட். இது நேச்சுரலாகவே நமக்கு வுட்டு கோல்ல இருந்து கிடைக்கும். சில கட் பேக்குங்கிறது நம்மளுடைய பிடிமண்ணுடைய விஸ்காசிட்டி சில ரிடியூஸ் பண்ணோம் அப்படின்னா வாலட்டைல் டைலட் மூலமா சில ஏதாவது ஒரு டைலட் சொல்யூஷன் ஆட் பண்ணி பிடிமண்ணுடைய விஸ்காசிட்டியை கம்மி பண்ணோம்னா அதை தான் கட் பேக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி பிடிமனை வந்து நம்ம ஃபைனலி டிவைட் பண்ணோம் அப்படின்னா எமால்சன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பிடிமண்ல என்னென்ன டெஸ்ட் பண்றா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன டெஸ்ட் அப்படின்னா பெனிட்ரேஷன் டெஸ்ட். சரி, இது மூலமா என்ன டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிடிமனுடைய ஹார்ட்னஸ் என்ன, சாஃப்ட்னஸ் என்னங்கிறத செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு கப்பில் என்ன பண்ணுவாங்க, பிடிமன் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஒரு மோல்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பெனிட்ரேட் பண்ணுவாங்க. பெனிட்ரேட் பண்ணும்போது 10th of millimeter, அதாவது 0.1 mmக்கு எவ்வளோ தூரத்தில் அது வந்து பெனிட்ரேட் ஆகுது. சரிங்களா? 5 செகண்ட்ல அது பெனிட்ரேட் ஆகும். இதான் ஸ்டாண்டர்ட். 0.1 mm எவ்வளோ நேரத்தில் பெனிட்ரேட் ஆகும் அப்படின்னா 5 செகண்ட். சரிங்களா? இப்போ பெனிட்ரேஷன் வந்து சீக்கிரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது சாஃப்டா இருக்குன்னு அர்த்தம். இதே பெனிட்ரேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது அப்படின்னா அது ஹார்டா இருக்குன்னு மீனிங். சரிங்களா? அப்போ அதனுடைய ஹார்ட்னஸ் சாஃப்ட்னஸ் என்ன பண்றாங்கன்னா செக் பண்றாங்க. சரி, இதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 30/40 to 80/100. சரி, இதை 10 ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும், 3 mm to 8 mm. சரி, பெனிட்ரேஷனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 3 mm to 8 mm. அல்லது இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ரேஞ்ச் கேட்டாங்கன்னா 30/40 to 80/100. 30/40 எப்போ அப்படின்னா ஹார்ட் கிளைமேட்ல இருக்கும். சரி, லோயர் பெனிட்ரேஷன் தான் இருக்கும். நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெரி சாஃப்டா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நமக்கு ரோட்ல வந்து டார் யூஸ் பண்றோம் அப்படின்னா அப்போ இந்த பெனிட்ரேஷன் டெஸ்ட் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அதோடைய ஹார்ட்னஸ் ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் டார் யூஸ் பண்ணோம்னா. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டக்டிலிட்டி. இந்த டக்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா அது ஒரு பிடிமனுடைய ஸ்ட்ரெச்சிங். ரெண்டு பக்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிடிமனை ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்ல அது எவ்வளோ தூரத்தில் பிரேக் ஆகுதுங்கிறத செக் பண்ணுவாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் பிரேக் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இது எதில் மெஷர் பண்ணுவாங்கன்னா சென்டிமீட்டரில். சரிங்களா? எவ்வளோ புல் பண்ணுவாங்க ரெண்டு பக்கம் அப்படின்னா 50 to 50 mm/minute. சரி, இதெல்லாம் நீங்கள் காலேஜஸ்ல இந்த டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பிடிமன் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பக்கம் புல் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா? எவ்வளோ எம்எம்ல அது பிரேக் ஆகுதுங்கிறத செக் பண்ணாதான் டக்டிலிட்டி. சரிங்களா? அப்போ டக்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதோடைய அக்யூனஸ் என்ன, எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்றாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் இஸ் மெஷர் அக்யூனஸ் அண்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் பிடிமனை செக் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா விஸ்காசிட்டி. இந்த விஸ்காசிட்டி என்ன அப்படின்னா ஜென்ரலா கன்சிஸ்டன்சி. சரிங்களா? அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோ. அந்த பிடிமன் வந்து எப்படி நமக்கு ஃப்ளோ ஆகுதுங்கிறத டெஸ்ட் பண்றது தான் விஸ்காசிட்டி டெஸ்ட். சரி, இதுல ஆரிஃபைஸ் டைப் விஸ்கோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? 5 mm அதுல வந்து அதை 50 mm எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? எவ்வளவு செகண்ட் அது ஃப்ளோ ஆக எடுக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கட் பேக்கு டாருக்கு பண்றாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 10 mm ஆரிஃபைஸ் விஸ்கோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃப்ளோட் டெஸ்ட். இந்த ஃப்ளோட் டெஸ்ட் எதுக்கு அப்படின்னா மெஷர் த கன்சிஸ்டன்சியை மெஷர் பண்றதுங்க. சரிங்களா? இப்போ நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த வாட்டர் ஃபோர்ஸ் அதில் அப்ளை பண்ணி அது எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட். இந்த பிடுமன்ல எதுக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பிடுமனை வந்து கிளாசிஃபை பண்றது. சார், அந்த பிடுமன் மிக்ஸை வந்து கிளாசிஃபை பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க.
சரி, இதனுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஒரு பியூர் பிடுமனா இருந்ததுன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து 1.0 to 0.97 இருக்கும். சரி, இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கட்பேக்கா இருந்தால் இந்த வேல்யூ வந்து லோயரா இருக்கும். ஸ்டாரா இருந்தது அப்படின்னா 1.10 to 1.25. சரிங்களா. நெக்ஸ்ட் சாஃப்டனிங் பாயிண்ட் டெஸ்ட். இது எந்த டெஸ்ட் மூலமா பண்ணுவாங்க அப்படின்னா ரிங் அண்ட் பால் டெஸ்ட். சரிங்களா. ரிங் அண்ட் பால் மூலமா நமக்கு சாஃப்டனிங் பாயிண்ட் அதனுடைய எவ்வளோ அந்த பிடுமனுடைய சாஃப்ட் கிரேட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. சரிங்களா. 35 to 70 டிகிரி டெம்பரேச்சர்ல இந்த டெஸ்ட் பண்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஃபிளாஷ் அண்ட் ஃபயர் டெஸ்ட். சரி, இது எது மூலமா பண்றாங்க அப்படின்னா பிங்கி மார்டன் டெஸ்ட் அல்லது ஓப்பன் கப் டெஸ்ட் மூலமா பண்றாங்க. சரிங்களா. ஃபிளாஷ் பாயிண்ட் அப்படின்னா லோயஸ்ட் டெம்பரேச்சர்ல அது எப்படி ஃபிளாஷ் ஆகுது. சரிங்களா. அதுல வந்து ஃபயர் எப்படி ஃபிளாஷ் ஆகுதுங்கிறத செக் பண்ணுவாங்க. சரிங்களா. ஃபயர் டெஸ்ட் எப்படின்னா இந்த லோயஸ்ட் டெம்பரேச்சர்ல இது என்ன பண்றாங்க, ஃபயர் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாஷ். சரிங்களா. ஃபயர் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்க்குறாங்க. சரிங்களா. அதே மாதிரி இது ஃபிளாஷ் டெஸ்ட். ஃபயர் டெஸ்ட் என்ன பண்றாங்கன்னா அது எவ்வளோ லோயஸ்ட் டெம்பரேச்சர்ல பேன் ஆகுதுங்கிறத செக் பண்ணுவாங்க. சரிங்களா. அதான் ஃபயர் டெஸ்ட். எவ்வளோ லோயஸ்ட் டெம்பரேச்சர்ல பேன் ஆகுறதுக்கு செக் பண்றாங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபயர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதான் ரெண்டையும் சேர்த்து தான் ஃபிளாஷ் அண்ட் ஃபயர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டிகிரி பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ டிகிரி இல்லைன்னா 175 டிகிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. 175 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் சாலுபிலிட்டி டெஸ்ட். சரிங்களா. இப்போ நமக்கு இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் லிக்விட் ஆட் பண்ணி அதை அந்த பியூர் பிடுமனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சால்வ் பண்ணுவாங்க. சரிங்களா. கம்ப்ளீட்டாக அதை என்ன பண்ணுவாங்கன்னா சால்வன் பண்ணுவாங்க. இது என்ன லிக்விட் ஆட் பண்ணுறாங்க இதை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. கார்பன் டயோசல்பேட்டு, கார்பன் டெட்ராக்ளோரைடு. சரிங்களா. அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக ஒரு பிடுமனை சால்வ் பண்ணுறாங்க. சரிங்களா. சால்வெண்ட்டாக மாற்றுறதுக்கு கார்பன் டயோசல்பேட்டு, கார்பன் டெட்ரோக்ளோரைடு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் டெஸ்ட். சரி, அதில் நம்ம பிடுமனில் ஏதாவது கிராக் இருக்குதா சரிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இந்த நாப்தா சொல்யூஷன் மூலமாக பண்ணுறாங்க. அது மாதிரி லாஸ் ஆஃப் ஹீட்டிங் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வாட்டர் கண்டென்ட். மேக்ஸிமம் வாட்டர் கண்டென்ட் பிடுமனில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 0.2% தான் இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ் ஆஃப் ஹீட் அப்படின்னா பிடுமனில் ஏதாவது மிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஹீட்டை லாஸ் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அந்த ஹீட் லாஸ் பண்ணுறது வந்து 1% மேலே போயிடக்கூடாது. சரிங்களா. ஏன்னா பிடுமனை பொறுத்த வரைக்கும் ஹீட் பண்ண போனாதான் அது என்ன ஆகும்னா எலாஸ்டிசிட்டி ஆகும். நம்ம எலாஸ்டிசிட்டி அதாவது நல்ல சாஃப்டா இருந்தாதான் அதோடைய ஃப்ளோ வந்து நல்ல ஃபிளெக்சிபிளா இருந்தாதான் பிடுமன் ரோடு வந்து சீக்கிரமா விரிக்க முடியும். சரி, அதனால சம் டெம்பரேச்சர் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் கட் பேக்கு. ஸோ இந்த கட் பேக் பிடுமன் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய சர்ஃபேஸை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்றாங்க. இப்போ ஏதாவது ஒரு ரோடை வந்து பேர்ந்துருக்கு அதை ரிப்பேர் ஒர்க் பண்றாங்க. சரிங்களா. சரிங்க. இப்போ இந்த சாயில் வந்து நமக்கு சரியில்லை, அந்த சாயிலை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணனா கட் பேக் யூஸ் பண்ணுவாங்க. டார் தான் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரிப்பேர் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அப்போ இது எப்போ அப்படின்னா சர்ஃபேஸை ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு அந்த சாயிலும் பிடுமனும் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காண்டி இந்த கட் பேக் பிடுமனை அதில் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த கட் பேக்லயே வந்து ரேபிட் கியூரிங், மீடியம் கியூரிங், ஸ்லோ கியூரிங் இருக்கு. சரிங்களா. ரேபிட் கியூரிங் அப்படின்னா நாப்தா சொல்யூஷன் அல்லது கேசலின் ஆட் பண்றாங்க. மீடியம் அப்படின்னா டீசல் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா. அதே மாதிரி ஸ்லோ கியூரிங் அப்படின்னா கேஸ் ஆயில யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது ஒவ்வொரு கியூரிங்கும் வந்து அந்த இடத்தோட ஹார்ட்னஸை பொறுத்து சரிங்களா அப்ளை பண்ணிக்கிடுவாங்க. அதான் அந்த இடத்தோட ஃபிளெக்சிபிலிட்டியை பொறுத்து என்ன டைப்ஸ் ஆஃப் கட் பேக் யூஸ் பண்ணணும், மீடியம் கியூரிங் யூஸ் பண்ணவா, ஸ்லோ கியூரிங் யூஸ் பண்ணுவாங்கிறத செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் நமக்கு மோஸ்டா யூஸ் பண்ணக்கூடிய கட் பேக் உடைய டெசிக்னேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி RC0,
MC0 இப்படி தான் சொல்லுவாங்க. சரிங்களா? MC0ங்கிறது மீடியம் கியூரின்னு அர்த்தம். சரிங்களா? RCனா ரேபிட் கியூரின்னு அர்த்தம். அதை 0, 1, 2, 3, 4, 5 சொல்லி நம்பரிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பிடுமன் எமல்ஷன். சரி, இதுவும் நமக்கு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, அதே மாதிரி ரிப்பேர் ஒர்க் இருக்கு அப்படின்னா இந்த பிடுமன் எமல்ஷன் யூஸ் பண்றாங்க. சரி, இது மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வெட் வெதர்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெயின் பெஞ்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிடுமன் எமல்ஷனை யூஸ் பண்ணி அந்த ரோடு ஒர்க் அல்லது ரிப்பேர் ஒர்க்கை நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். சரிங்களா? அதனால மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு பிடுமன் யூஸ் பண்ணுறாங்க. டார்னு சொல்லிட்டேன், டார் கிடையாது. ரிப்பேர் ஒர்க்குக்கு பிடுமன் எமல்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி டார் வந்து நமக்கு வுட்ல இருந்து தான் கிடைக்கும். சரிங்களா? அந்த டாருடைய கிரேடு பார்த்தீங்க அப்படின்னா RT1, RT2, RT3, RT4, 5 சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரி, இதை நமக்கு எங்க யூஸ் பண்றாங்க? ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் டாரையும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணாங்க. இப்போ RT1ங்கிறது பெயிண்ட் ஒர்க் பண்ற, சர்ஃபேஸ் பெயிண்டிங் பண்றோம், கூல்டு வெதரா இருந்தா யூஸ் பண்றாங்க. நார்மல் இந்தியன் கண்டிஷன்ல RT2 யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி டாப் கோர்ஸ் இல்லைன்னா ரைட் கார்பெட் இருக்குது, அதே மாதிரி இடத்துல RT3 சர்ஃபேஸ் பாயிண்டிங் பண்ணும்போதுனா இந்த டார் யூஸ் பண்றாங்க. இந்த 4, 5 ரொம்ப முக்கியம். யூஸ்ட் ஃபார் ப்ரீமிக்சிங் டார் மெத்தட் இன் பேஸ் கோர்ஸ்ல யூஸ் பண்றாங்க RT4. சரிங்களா? அதே மாதிரி RT5 பாருங்க, கிரௌடிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட் எங்க அப்ளிகபிள் அப்படின்னா ஹாட் மிக்ஸ் பேவிங் மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா சரி அந்த இடத்துல அந்த பெனிட்ரேஷன் ஆஃப் கிரேடை வந்து இது மூலமா அந்த டெஸ்ட் மூலமா தான் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி அக்ரிகேட்டுடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2.5 சென்டிமீட்டர் இருக்கும்போது சரிங்களா ஹாட் மிக்ஸ்லாம் நம்ம சைட்ல வச்சு என்ன பண்ணுவோம்னா மிக்ஸ் பண்ணி அப்படி ஹீட் பண்ணிட்டே இருப்பாங்க. அது பேரலா நமக்கு ரோடும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இடத்துல இந்த மார்ஷல் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட் தான் பண்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி நாட் சூட்டபிள் ஃபார் ஓப்பன் கிரேடர் மிக்ஸ், இட் இஸ் டவுட்ஃபுல் ஃபார் கோர்ஸ் கிரேடருக்கு இது யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் சைஸ் 2.5 mm தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மிக்ஸ் பண்ணும்போது ஓப்பனா இருக்காது, சரி அதை க்ளோஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஹீட்ல அதிகமா இருக்கும், பப்ளிக் அது வந்து ப்ராப்ளம் ஆகும். சரி, அதனால இது க்ளோஸ்டா இருக்கும்போது தான் இந்த டெஸ்ட் பண்ணணும். சரி, இப்போ இந்த டெஸ்ட் எப்படி பண்றாங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்ல ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா 60 டிகிரி. சரிங்களா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிடுமன்ல வந்து சம் லோட் ஆட் பண்ணி அது எப்படி எவ்வளோ தூரம் டிஃபார்ம் ஆகுதுங்கிறத செக் பண்ணுறாங்க. சில 0.25 mm வரைக்கும் அதில் என்ன பண்ணலாம் டிஃபார்மேஷன் ஆகலாம். சரிங்களா? அதை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதோடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃப்ளோ எப்படி இருக்குது சரிங்களா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. பிடுமனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, அதே மாதிரி அதோடைய டிஃபார்மேஷன் எப்படி இருக்குங்கிறத தான் அந்த மார்ஷல் ஸ்டெபிலிட்டி மூலமா பண்றாங்க. அது மாதிரி அது வாய்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஃபில் பண்ணுது சரிங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்றாங்க. மெயினாக என்ன அப்படின்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸ் எவ்வளோ இருக்குது சரிங்களா, GT - GM/GT, அதான் மாஸ் டென்சிட்டி டிவைடட் பை தியரிட்டிக்கல் டென்சிட்டி. அதே மாதிரி மெயினாக இந்த தியரிட்டிக்கல் டென்சிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது W1/G1, W2/G2, 100 டிவைடட் பை இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஜிங்கிறது என்ன அப்படின்னா வெயிட் ஆஃப் த கோர்ஸ் அக்ரிகேட். சரிங்களா, அது எவ்வளோ மிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிற அதோடைய வெயிட். ஓகே, அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் வாய்ட்ஸ் மினரல்ஸ் VMAன்னு சொல்லுவாங்க. VA + VB டிவைடட் பை VT. VTங்கிறது டோட்டல் வாய்ட்ஸு, VVங்கிறது சரிங்க VAங்கிறது ஏர் வாய்ட்ஸு, VBங்கிறது பிடுமன் வால்யூம் ஆஃப் பிடுமன். சில VBA என்ன பண்ணாங்கன்னா GM WB/GT. இந்த எல்லா ஃபார்முலா நீங்கள் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் நமக்கு சிலபஸ்ல இல்லை, இருந்தாலும் சம்டைம்ஸ் வேற ஏதாவது எக்ஸாமில் கேட்பாங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த டெஸ்ட் மூலமா என்னெல்லாம் பண்றாங்கன்னா ஸ்டெபிலிட்டி, யூனிட் வெயிட், பெர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மிக்ஸ் சரிங்களா, அதாவது வாய்ட்ஸ் ஃபில்லர் பிடுமன் எவ்வளோங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கிராஃப்ட் ட்ராப் பண்ணுவாங்க.
கிராஃப் ட்ரா பண்ணி அது மூலமாட்டு அந்த பிடுமனுடைய ஸ்டெபிலிட்டியை, சரிங்களா, அது எவ்வளோ டிஃபார்ம் ஆகுது, அதோடைய டென்சிட்டி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறான். ஓகேங்களா. அப்போ இதில் நான் மெயினாக என்ன டெஸ்ட் நல்லா படிக்கணும் அப்படின்னா, பிடுமன்ல என்னென்ன டெஸ்ட் பண்ணுறாங்க, அக்ரிகேட்ல என்னென்ன டெஸ்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். இதான் நமக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருப்போம், சரிங்களா. ஓகே, நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த பேமெண்ட் உடைய டிசைன் எப்படி பண்றாங்க, சரிங்களா, அதாவது டிசைன் ஆஃப் பேமெண்ட் அப்படிங்கிற டாபிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.